இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ லிவிங்ஸ்டன்னால தான் நேற்று இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் ஸ்கோர் பண்ண 43 ரன்ஸ்னால தான் ஒரு இம்பேக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கிலாந்து வந்து ஒரு நல்ல ஒரு டோட்டல் போட்டிருந்தாங்க. இந்தியானால சேஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் லிவிங்ஸ்டன் தான். ஸோ இவர் வந்து பேக் டு பேக்காக அடிச்சிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு இப்போ செகண்ட் மேட்ச்சில் 13 ரன், இப்போ ஒரு 43 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் மேட்ச்சில் பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா போட்டுருந்தார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபார்முக்கு திரும்பி வந்துட்டுருக்காரு. ஸோ இன்னும் வந்து அடுத்த வர மேட்சஸ்லாம் போட்டு பொழக்க ஆரம்பிப்பார் தான் நினைக்கிறேன் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும். ஒரு நல்லா ஆடிட்டுருக்காரு. ஸோ இவர் ஒரு எண்டில் செம ஃபார்முக்கு ரிட்டர்ன்ஸ் ஆனால், இன்னொரு பக்கம் பின்சால்ட்டு தொடர்ந்து 3 மேட்ச் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 2 மேட்ச் ஹர்தீப் சிங்கிட்ட ஃப்ளாப் ஆனார். 3வது மேட்ச் ஹர்திக் பாண்டியாட்ட தேவையே இல்லாமல் ஷார்ட் ஆடி கையிலே கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்சால்ட் வந்து ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு சேசிங்காக இருந்துச்சுன்னா செம்மையாக ஃபார்முக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரீசன் என்னென்னா சேஸ் பண்ணும்போது பின்சால்ட் வந்து ஓரளவுக்கு டிஸ்ட்ராயிங் இன்னிங்ஸ் செம்மையாக ஆடுவார். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாவே ப்ளே பண்ணுவார் தான் சொல்லுவேன் பின்சால்ட். ஸோ ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்காக இருந்தால் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறார் பின்சால்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் பெத்தலுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா? ஏன்னா ஹாரி ப்ரூக்கு ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்டாக 3 மேட்ச்சு தொடர்ந்து ஃப்ளாப்பு. ஸோ அந்த இடத்துல ஜேக்கப் பெத்தல் ஒரு ஸ்பின் ஆப்ஷனும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் மிடில் ஆர்டரில் யாரும் இல்லை. ஸோ இவரை வந்து தாராளமாக ஆட வச்சு ட்ரை பண்ணலாம். ஏன் வேறு ஆட வைக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஜேக்கப் பெத்தல் ஆட வச்சாங்கன்னா ஒரு நல்ல மூவ்னு சொல்லுவேன், பிரேவ் மூவ். ஏன்னா வந்து மிடில் ஆர்டரில் சாலிடாக நின்று ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ டக்குலாம் விக்கெட்டு லூஸ் பண்ண மாட்டார். ஸோ அதனால் வந்துட்டு இவரை வந்து ஆட வச்சு ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் ஸ்பின் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இவரை ஏன் ஆட வைக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஆட வச்சாருன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் வீடியோனா மறக்காம சேனலை